إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فأرسل معنا بني إسرائيل ولا تعذبهم صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடன் ஆகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. ஆமீன். அன்புக்குரியவர்களே, இந்திய நாடு தனது 79ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடப் போகிறது. 1947 பெற்ற சுதந்திரத்திற்காக ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர விழாவை கொண்டாடி அந்த விடுதலை வீர குடும்பங்கள் எல்லாம் கௌரவித்து பழைய வரலாறுகளை மீண்டும் மீண்டும் பசுமைப்படுத்தியும் அதை நினைவுபடுத்தியும் அந்த நினைவுகளை மக்களுடைய இதயங்களை தக்கவைப்பதற்குரிய ஆண்டுதோறும் சுதந்திர விழாவையும் சிந்தனைகளையும் நாடு முழுவதும் பேசுகிறார்கள். உலகத்தில் இருக்கும் எல்லா நாடுகளும் தாங்கள் சுதந்திரமான நாளை, ஒரு விடுதலை நாளை, ஒரு தூக்கமிக்க நாளை ஒரு பெரும் மகிழ்ச்சிக்குரிய தினமாய் கொண்டாடுகிறார்கள். அந்த அடிப்படையில் இந்தியாவும் தனது 79ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாட போகக்கூடிய அந்த வேளையில் நம் சிந்தனைக்கு சில விஷயங்களையும் சுதந்திரத்தின் சில சூழல்களையும் நாம் இங்கே நினைவு கூறி பொருத்தமாக இருக்கும். வரலாறுகளை மறக்கலாம். பொதுவாக மனிதர்களும் மறந்து போவதுதான். இந்தியாவிற்காக பாடுபட்டவர் யார் யார், அந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்திய தியாகிகள் யார் யார், சிறை சென்றவர் யார், உயிரிட்டவர் யார் என்றெல்லாம் வரலாறு இருக்கிறது. அதை மறந்து போவது பொதுவாக பல்வேறு நாடுகளில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அது இயல்பானது. ஆனால் இந்தியாவிலே மறந்து போவது மாத்திரமல்ல, மறக்கடிக்கக்கூடிய வேளையில் நடப்பதால் தான் சுதந்திரத்தின் சுவடுகளை ஆண்டுதோறும் வலுக்கட்டாயமா நினைவு கூற வேண்டியிருக்கிறது. ஆம், வரலாற்றை மறைக்கிறார்கள், வரலாற்றை திரிக்கிறார்கள், வரலாற்றை மழுங்கடிக்க செய்கிறார்கள். குறிப்பாக ஒரு 200 ஆண்டு கால சுதந்திர போராட்டத்தில் பெரும் பங்களிப்பு செய்த நாட்டுடைய இஸ்லாமிய தியாகங்களை மறைக்கிற போது கூவி நாம் தெருக்கள் தோறும் வீடுகள் தோறும் உயர்த்திச் சொல்ல வேண்டிய கடமை முஸ்லிம்களுக்கும் அதன் அறிஞர் பெருமக்களுக்கும் அதன் சமுதாய தலைவருக்கும் சொல்ல வேண்டிய கடமை உண்டு. இங்கே இந்தியாவுடைய வரலாறு கொஞ்சம் வித்தியாசமானது. தியாகிகள் எல்லாம் இன்றைக்கு துரோகியாக ஆக்கப்படுகிறான், துரோகிகள் எல்லாம் இன்றைக்கு தியாகியாக ஆக்கப்படுகிறான். வெள்ளையனுக்கு சல்லிட்டு எடுத்து அவருடைய காலை பிடித்து கூடை கும்பிட்டு போட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு தேச பக்தர்களாம், தேச தலைவர்களாம். மறுபக்கம் அவனை எதிர்த்து போராடி மல்லு கட்டி அவனை துரத்தும் வரை ஓய மாட்டோம் என்று வெள்ளையனை வெளியே மிகப்பெரிய பங்காற்றிய விடுதலுக்கான போராளியான தியாகிகள் எல்லாம் இன்றைக்கு துரோகியாக திருவு செய்கிறார் என்று சொன்னால் சுதந்திரத்தின் சோழலை கொஞ்சம் யோசிக்க வேண்டுமா இல்லையா? சுதந்திரம் ஏதோ 1900க்கு பின்னால் தொடங்கியதல்ல, பல நினைத்துக் கொள்வது போல் 1757 தொடங்கி 1947 வரைக்கும் ஏறக்குறைய 200 ஆண்டுகள் நடந்தது சுதந்திரம் போல். ஏறக்குறைய 200 ஆண்டுகள், சுமார் 100 ஆண்டுகள் முஸ்லிம்களை தவிர போர்க்களத்தில் வேறு யாரும் அல்ல. இது பிரிவுபடுவதற்காக சொல்லவில்லை, எங்களுக்கு பெருமையை பேசுவதற்காக சொல்கிறோம். 100 வருஷம் எவருமே வரல, தன்னந்த நியாய ஆண்களை எடுத்து போராடிய களத்தில் நின்றவர் முஸ்லிம்கள். பின்பு 100 ஆண்டுகள் வேண்டுமானால் பல்வேறு நபர்கள் சேர்ந்து கொண்டார்கள் என்றாலும் பெரும் பங்காற்றியவர் முஸ்லிம்கள். இந்த இந்திய விடுதலை வரலாற்றில் இந்த 200 வருட வேள்வியில் முதல் பலிகேடு யார் தெரியுமா? நவாப் சிராஜுத்தௌலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான். வங்காளத்துடைய சிங்கம், ஆங்கில சிம்ம சொப்பனம் தலை துண்டிக்கப்பட்ட நாள் காட்சி பொருளாக வைக்கப்பட்டார்கள். வங்காள நவாப் சிராஜுத்தௌலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தலை துண்டிக்கப்பட்ட இந்த இஸ்லாமிய தியாகிதான் இந்திய விடுதலை வேர் என்று சொல்லலாம், விதை என்று சொல்லலாம். அதற்கு பின் 200 வருடங்கள் இந்த சுதந்திர வேலி பரிச்சமாய் வளர்ந்தது. எத்தனை பேர் நீங்கள் எல்லாம் வந்திருப்பீர்கள். முகலாய பேரரசுடைய கடைசி பட்டியல் வருகிற பகதூர் ஷா டெல்லி ஆண்டு கொண்டிருந்த ஒரு நீளமிக்க பேரரசன்.
குடும்பத்தோடு நாடு கடத்தப்பட்டான். மனைவி மக்களோடு பர்வாவுக்கு கடத்தப்பட்டு சிறையில் அடைத்ததும் அல்லாமல் அவர்களுக்கு காலை உணவாக அவர்கள் 2 மகன்களின் தலையை வெட்டி தட்டிலே வைத்து போரை போர்த்து கொண்டு வந்து வைத்தார்கள். எந்த விடுதலை வீரருக்காக இப்படிப்பட்ட ஒரு சோக சம்பவம் சிறை கம்பளிக்கு பின்னால் நடந்திருக்குமா? பர்மாவிலே சித்திரவைக்கு ஆளாக்கப்பட்ட அந்த பகதூர் ஷா அங்கே கொல்லப்பட்டு அந்த அடக்கப்படுவதற்கு முன்னால் இந்தியாவுடைய ஒரு பிடி இந்தியாவுடைய மண்ணை கொடுத்து என்னுடைய கபலிலே போடுங்கள் என்று இந்தியாவுடைய தேசப்பற்றை புரியத்தை பகதூர் ஷா சொல்லி தந்ததை விட இந்தியாவிலே பிறந்தவர் யாரும் சொல்லி தந்ததில்லை. நிறைய பேர் நீங்கள் நான் அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கும் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் போன்றவர்கள் ஓனாயாய் நரியாய் 100 ஆண்டுகள் வாழ்வதை விட ஒரு நாள் சிங்கமாய் வாழ்வது மேல் என்று ஆங்கில எதிர்த்து போராடி கட்டமைத்து போராடினார்கள் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். கடைசி வரை ஆங்கிலேயரால் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை ஜெயிக்க முடியவில்லை. துரோகத்தால் முதலே குத்த முடிந்ததோடைய நேருக்கு நேர் எதிர்கொள்ள முடியவில்லை. ஆம், திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆங்கிலுக்கு எதிராக முதலாக ஏவுகணை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்திய சுதந்திரத்தை அடுத்த கட்டத்துக்கு முன்னகர்த்திய பெரும் மகா சிப்பி ஒரு விடுதலை வேண்டி திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான். இந்திய வரலாற்றின் பக்கங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் முஸ்லிம்கள் இருந்திருக்கக்கூடிய சோடுகள் எதுவுமே இருக்காது, காண முடியாது. காரணம், அது மறைக்கப்பட்டிருக்கிறது. 1919 ஜாலியன் வாலாபாக் என்னெல்லாம் நடந்திருக்கும் என்று நீங்கள் நான் படித்திருப்போம். ஜெனரல் டயர் என்ற அதிகாரியின் பேர் அவருடைய உத்தரவு பேரின் கீழ் அங்கிருந்த இந்தியர்களை சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இது மட்டும்தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஜாலியன் வாலாபாக் என்பது அங்கில் இருக்கக்கூடிய ஒரு கிணற்றின் பெயர். அங்கு கொல்லப்பட்ட அத்தனை பேர் முஸ்லிம்கள், ஷஹீதாக்கப்பட்ட அத்தனை பேர் முஸ்லிம்கள். ஜாலியன் வாலாபாக் இருக்கக்கூடிய அந்த கிணற்றிலே சுட்டுக் கொல்லப்பட்டு அந்த கிணற்றிலே தூக்கி போடப்பட்டார்கள். 1919 ஜாலியன் வாலாபாக்கில் என்ன நடந்தது என்று எழுதுகிறார் இந்திய வரலாறு. கொல்லப்பட்டவர்களில் 99.9% முஸ்லிம்கள் என்று எழுதி வைக்கவில்லை, குறித்து வைக்கவில்லை. காரணம், வரலாற்று மாற்றப்படுகிறது. ஏன்? மஹ்மூத் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆங்கிலேயருக்கு கடுமையான முறையில் போராடினார்கள். சொல்ல போனால் மால்டாஸில் உள்ள காலமெல்லாம் ஷேகுனாவுடைய பேரை பேசும் என்று சொல்வார்கள். அங்கிருக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கலும் ஒரு உலமாக்குடைய பேரை சொல்லும் என்று சொல்வார்கள். ஷேகுனா அங்கேயே சித்திரவதை செய்யப்பட்டு ஜனாசாவை வெளியே வந்தபோது ஷேகுனாவுடைய இடுப்பிலே பாய் சிதை இல்லை என்று சொன்னார்கள். காரணம், ஆங்கிலேயர் கொடுத்த மின்சார தாக்குதலில் ஷேகுனாவுடைய உடலில் பாய் சிதை இல்லை. அந்த அவர்கள் கொடூரத்தை மேற்கொண்டவர் யார்? இஸ்லாமிய உலமாக்கள், இந்தியாவின் உலமாக்கள். அவர்களோடு அங்கு சிறையில் இருந்த அல்லாமா ஹுசைன் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஸ்ரீனுடைய சித்திரவை என்று காட்சிகள் என்று வரலாறுகள் எழுதுகிறார்கள். அந்த வரலாறை படிக்கிற கண்கள் கண்ணீரில் இருந்து தப்ப முடியாது. ஏராளமான உலமாக்களுடைய தியானங்களுக்கு பின்னால்தான் இந்த கிடைத்தது சுதந்திரம். நாம் இன்றைக்கு 79ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாட போகிறோம். சகோதரர்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, தொடர் வரலாறு சொல்ல வேண்டியது, தொடர்ந்து வரலாறு அன்பிற்குரியவர்களே தொடர் வரலாறு பேசுவதல்ல, அன்பிற்குரியவர்களே தொடர் வரலாறு பேசுவதல்ல. சுதந்திரத்து ஒவ்வொரு ஆண்டு சுதந்திரத்தில் நமக்கும் பங்கு உண்டு. ஒவ்வொரு ஆங்கிலேய வெளியேறும் போதும் நமக்கு அதில் பங்கு உண்டு. உலகத்தில் நாடு முழுவதும் சுதந்திர விழாவை கொண்டாடக்கூடிய முழு தகுதி பெற்றவர்கள் இஸ்லாமியர்கள். உங்கள் பள்ளிகள் தோறும், உங்கள் பள்ளிக்கூடம் தோறும், உங்கள் மஹலா தோறும் எல்லாரும் சுதந்திர தினத்தை கொடியேற்றி கொண்டாடுவதற்கு முழு தகுதி பெற்றவர்கள் இஸ்லாமியர்கள் என்று கூறி உங்களிலிருந்து நான் விடைபெறுகிறேன். வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.